ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது ஸ்பூக்கி இன் லவ் எபிசோட் 5. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கதைக்குள்ளே போகலாம். எபிசோட் 4 இவன் இறந்து போயிட்டான். அந்த ஆவி தான் இவகிட்ட பேசிகிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பா இல்லையா. ஸோ இவளும் போய் அவனை ஹக் பண்ணிவிட்டு என்னால் தான் நீ செத்து போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஆனால் அப்போ இவன் என்ன சொல்வானா, இல்லை நான் சாகலை, எனக்கு பிழைக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். பட் டாக்டர்ஸ் ஃபியூ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ண வச்சுருவாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இவ தான் கூட இருந்து பார்த்துக்குவா. அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நடுவில் இவன் கண்ணுக்கெல்லாம் வேற பேய்ங்கெல்லாம் தெரியும் இல்லையா. ஸோ எப்படியோ அவனை தைரியமாக இவ கூட்டிகிட்டு போயிட்டு டெஸ்டெல்லாம் எடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு ஓவர் நைட் அவனை நல்லாவே பார்த்துக்குவா இவ. ஸோ இவனும் நடுவில் எழுந்து அவளை அவள் தூங்குறதெல்லாம் பார்த்துட்டு அட்மையர் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் சீன்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் மார்னிங் இவ என்ன சொல்லிடுவா, எவ்ரி திங் ஆல் ரைட்டுன்னு டாக்டர் சொன்ன உடனே இவ என்ன சொல்லுவா, போதும் இனிமேல் நம்ம 2 பேரும் மீட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இவளை ஒரு பிஸ்னஸ் மேன், அவளோட ஃப்ரெண்டே தான், அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பான். ஸோ அவன் இவளை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போயிடுவான். அவனுக்கு இவன் மேலே கொஞ்சம் கோவம் இருக்கும். யாரா இவன் யார் இது நடுவில் வந்துட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை பார்ப்பான். பெரியவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவங்க 2 பேரையும் எப்படியாவது கனெக்ட் பண்ணி வச்சிடலாம், ஸோ தட் பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டியும் திங்க் பண்ணுவாங்க, அந்த பையனோட அம்மாவும் திங்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த பையனோட அம்மாவோட மியூசியமில் ஒரு 300 வருஷம் பழமையான லவ் லெட்டர் எக்ஸிபிட்டுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே இவங்க 2 பேரும் போவாங்க, அந்த பையனும் அந்த ஹீரோயினும் போவாங்க. அண்ட் மீன்வாய் ஹீரோவும் ஒரு பொண்ணு அவள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவான். ஸோ அவங்க 2 பேரும் போவாங்க. இவங்க 2 பேரும் பார்த்துட்டு யாரா இந்த பொண்ணு அப்படின்னு இவ பார்ப்பா. அப்புறம் யாரா இவன் இவ கூடவே இருக்கானேன்ட்டு இவன் பார்ப்பான். பட் என்ன ஆகும்னா, அந்த லவ் லெட்டர் வெளியே எக்ஸ்போஸ் பண்ணும்போது அந்த கிளாஸ் எல்லாம் பிரேக் ஆகிடும். ஏன்னா அங்கே ஒரு பேய் உக்காந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இவளும் கண்டுக்காமல் வீட்டுக்கு போயிடுவா. வீட்டுக்கு போயிட்டதுக்கப்புறம் அவள் யோசிப்பா, சரி இவனை எப்படியாவது மீட் பண்ணணும் அப்படின்றதுனால அவள் என்ன சொல்லுவா, வீட்டில் நிறைய பேய் இருக்கும் இல்லையா. ஸோ வாங்க, யார் ஃபஸ்ட் வரீங்களோ அவங்களோட இஷ்யூ நான் சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுவா, கூப்பிடுவா. ஒரு பொண்ணு வரும். அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு அவனோட லவரே கொலை பண்ணிடுறியா, ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவா. ஸோ ஃபோன் பண்ணிவிட்டு அப்புறமா அவன் அங்கே போவா. கரெக்டாக பார்த்தானா அந்த இடத்துல இவளை கொலை பண்ணுறதுக்காக அவன் இருப்பான். பட் இவன் நல்லா ஃபைட் பண்ணுவான். ஹீரோக்கு ஃபைட்டே வராது. இவன் எப்படியோ காப்பாற்றி இவன் காரில் ஏறி வீட்டுக்கு போவா. வீட்டுக்கு போகும்போது கரெக்டாக ஹீரோ என்ன தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்றா, எதுவுமே பேச மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது திருப்பி கார் ரிவர்ஸ் வரும். ரிவர்ஸ் வந்துட்டு இவ சொல்லுவா, ஒரு 300 வருஷம் பழமையான ஒரு கேஸ் ஒன்று இருக்குது, அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், நீ ரெடியா அப்படின்ன உடனே அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பான். பிகாஸ் அவன் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கான் இல்லையா, நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேருக்கும் ஒருத்தர் வேற ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. ஸோ எபிசோட் 6 எப்படி இவங்க 2 பேர் சேர்ந்து வேலை செய்கிறாங்கன்றதை நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு என் பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.